ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க போஸ்ட்மேன். இந்த போட்டோல வர பொண்ணு உங்களுக்கு தெரியுதா? இந்த பொண்ணு பேரு கிறிஸ்டி. இவங்களுக்கு 31 வயசு ஆகுது. இவங்க பிரிட்டன் கண்ட்ரி இருக்குல்ல, அந்த கண்ட்ரியை சார்ந்தவங்க. இவங்களும் இவங்களோட ஹஸ்பண்டும் ஒரு பார்ட்டிக்கு போய் நல்லா டான்ஸ் ஆடுறாங்க. நல்லா டான்ஸ் ஆடினதுக்கு அப்புறம் கிறிஸ்டி என்ன பண்றாங்கன்னா மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. எதனாலனா மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக் இருக்குதுல்ல, ஹார்ட் அட்டாக்னால மாரடைப்பு வந்து கீழே விழுந்துடுறாங்க. உடனே அவங்க ஹஸ்பண்ட் வந்து கிறிஸ்டியை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்றாரு. கிறிஸ்டியை பார்த்த டாக்டர் எல்லாருமே கிறிஸ்டி வந்து உயிர் இழந்துட்டாங்க, அவங்களுக்கு வந்து மாரடைப்பு, ஹார்ட் அட்டாக்னால உயிர் இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட விடல. கிறிஸ்டி நெஞ்ச பிடிச்சி அழுத்துறாங்க. மறுபடியும் இதய துடிக்க ஆரம்பிக்கிறதுக்காக நெஞ்ச பிடிச்சி அழுத்துறாங்க. ரிசல்ட் கிடைக்கல. ரெண்டாவதா மின்சாரம் மூலியமா மறுபடியும் இதய துடிப்பை உருவாக்குறதுக்கு போராட்டம் பண்றாங்க. அப்பவும் ரிசல்ட் கிடைக்கல. கிறிஸ்டியோட இதய துடிப்பு கொஞ்சம் கொஞ்சமா நின்று போய் அவங்க இறந்துட்டாங்க. டாக்டர்லாம் வந்து கிறிஸ்டியோட ஹஸ்பண்ட் கிட்ட உங்க கிறிஸ்டி உயிர் இழந்துட்டாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த கிறிஸ்டியோட ஹஸ்பண்ட் வந்து அழுவுறாரு. கிறிஸ்டியோட குழந்தைங்களும் அழுவுதுங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த பொண்ணு இறந்ததுக்கு அப்புறம் 40 நிமிஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் உயிர் பொழைச்சு, நான் இறந்ததுக்கு அப்புறம் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு எனக்கு மூளையில ஸ்டோரேஜ் ஆயிருக்கு, அதை நான் இப்ப சொல்றேன் அப்படின்னு சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் இறந்ததுக்கு அப்புறம் ஹார்ட் அட்டாக் வந்து இறந்ததுக்கு அப்புறம் என் கண்ணு முன்னாடி ஒரு உருவம் போச்சு, அந்த உருவம் தான் என்னோட ஆத்மா அப்படின்னு நான் கண்டிப்பா நம்புறேன். அதுக்கப்புறம் என் ஆத்மா கிட்ட நான் சொல்றேன், என் ஹஸ்பண்ட் கிட்டையும் என் குழந்தைங்க கிட்டையும் நான் சொல்ல வேண்டிய சில விஷயங்களை நீ எழுது, அவங்க கிட்ட இந்த லெட்டரை கொண்டு போய் நீ சேர்த்து அப்படின்னு நான் சொல்றேன். ரெண்டாவதா கிறிஸ்டி இருக்காங்கல்ல, அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட போய் என்ன சொல்றாங்கன்னா, நான் மறுபடியும் என்னோட உடம்புக்குள்ள போக முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க ஃப்ரெண்டும் இன்னும் நீ சாகல, நீ உடம்புக்குள்ள போகலாம் அப்படின்னு அவங்க ஃப்ரெண்டு சொன்னதை கேட்டுட்டு அந்த ஆத்மா வந்து மறுபடியும் இறந்த உடலுக்குள்ள போயிருது. கிறிஸ்டியும் உயிர் பொழைச்சு வந்து உட்காந்து டாக்டருக்கு ஹாய் சொல்றாங்க. நம்ம விஞ்ஞானம் என்னதான் வளர்ச்சி அடைந்தாலுமே இறந்ததுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நிறைய இடத்துல இந்த மாதிரி வந்து இறந்ததுக்கு அப்புறம் சிபிஆர் சிகிச்சைன்னு சொல்லப்படுற நெஞ்ச பிடிச்சு அழுத்துவாங்க. அழுத்துனதுக்கு அப்புறம் மறுபடியும் இதய துடிப்பு வந்து உயிர் பொழைச்சிருக்காங்க. அப்படி உயிர் பொழைச்ச அவங்களாம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நாங்க இறந்ததுக்கு அப்புறம் எங்க கண்ணு முன்னாடி வந்து ஒரு லைட் வரும், அந்த லைட்ல ஒரு குகை இருக்கும், அந்த குகையில நம்ம போற மாதிரி இருக்கும், அந்த ஒரு வெளிச்சம் வரும் அப்படின்னு இறந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. கிறிஸ்டியும் அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம்.